சுடுகு சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குங்க. அதில் முக்கியமான 3 டெக்னிக் என்ன அப்படின்னா, எக்ஸ் விங் மெத்தடு, ஒய் விங் மெத்தடு, எக்ஸ் ஒய் விங் மெத்தடு. இந்த 3 மெத்தடும் நீங்கள் கற்றுக்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ யாருக்காக வேண்டினா, முசூரியில் இருக்கிற நித்யஸ்ரீக்காக வேண்டி. ஏன்னா அவங்க தான் நான் அந்த ஸ்க்ரீனில் காட்ட அந்த சுடுகு டேபிளை எனக்கு ஷேர் பண்ணி இதை எனக்கு சால்வ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் வீடியோ ஸ்பெஷல் ஃபார் நித்யஸ்ரீ. இந்த ஒரு சார்ட் ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டான சார்ட்டுங்க. இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் சால்வ் பண்ணணும்னா இந்த 3 மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் கற்றுக்கிட்டேன், நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் சுடுகு வீடியோவே பார்க்குறேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்ம சேனலில் ஏற்கனவே பிகினருக்கு நிறைய வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இல்லைங்க எனக்கு சுடுகுலாம் நல்லா தெரியுங்க, ஆனால் உங்கள் வீடியோட லென்த்து 30-40 நிமிஷம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் டைம் கோடு கொடுத்துருங்க. அதில் வந்து எக்ஸ் விங் எப்போ ஆரம்பிக்கும், ஒய் விங் எப்போ ஆரம்பிக்கும், இல்லை எக்ஸ்ஒய் எங்கே எப்போ ஆரம்பிக்கும், அந்த டைமை கரெக்டாக கொடுத்துருங்க. அந்த டைமை மட்டும் அப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டயத்தை அந்த சப்ஜெக்ட்டுக்கு போயிடும். நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கலாம். உங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதே போல் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலும் ஊக்குவிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நித்யா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே எடிட்டபிள் ஃபார்மேட்டாக மாற்றி வச்சுருக்கேன். அதே நம்பர் தான். அந்த நம்பரை அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒவ்வொரு ரோக்கும் நேம் கொடுத்துருங்க. ABCDEFனு I வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதுபோல் ஒவ்வொரு காலமுக்கும் 1 2 3 4 9 வரைக்கும் கொடுத்துருக்கேன். என்ன காரணம்னா இது ரொம்ப அட்வான்ஸ் மெத்தடு. உங்களுக்கு சப்போஸ் வந்து இப்போ வந்து இந்த 8க்கு மேலே இருக்கிற இந்த செல்லை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு E6 அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிடும். அதனால தான் இந்த புது ஃபார்மேட் வச்சுருக்கேன். இது வழக்கமாக வந்து எல்லா ஆப்லையும் இருக்கிறது தான். நானும் அதே போல் வந்து மேனுவலாக பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து வழக்கம் போல் ஒன் பை ஒவ்வொரு செல்லாக இது சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த செல்லில் எது எது நமக்கு தெரியுதோ தெரிஞ்ச நம்பர்லாம் ஃபில் பண்ண போகிறோம். தெரிஞ்ச நம்பரை வந்து அதாவது இப்போதைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 ஆல்ரெடி இருக்குது. 2 பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இங்கே 2 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு 2 வராது. அப்போ இந்த 3 தான் 2 வரும். ஸோ இந்த இடத்துல இப்படி 2 போட்டு வச்சுக்கிட்டேன், சின்னதாக போட்டுக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு 2 கன்ஃபார்மாக தெரியும்னா இந்த மாதிரி பெருசாக போடுவோம், ரெட் கலர். ஓகேவா? உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து சின்னதாக போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த செல் அதை போல் பார்க்குறோம், அடுத்து இந்த செல் பார்க்குறோம், அடுத்து இந்த செல் பார்க்கக்கூடிய வரிசையாக 9 செல்லையும் பார்த்தா நமக்கு ஓரளவு வந்து காயின் ஃபில் ஆகிடும். வரிசையாக பார்க்கலாமா? இப்போ 2 போட்டாச்சு. அடுத்து 3 ஆல்ரெடி இருக்குது, 4 இருக்குது, 5 இங்கே 5 இருக்கிறதுனால இங்கே 5 வராது. வேறு 5 எங்கேயுமே இல்லை அப்படின்னு தரல. 6 ஆல்ரெடி இருக்குது, 7 இங்கே இருக்குது அப்படின்னா 7 இங்கே வராது. அப்போ எங்கே வரும்? இங்கே தான் வரும். 7 இங்கே போட்டுக்கலாம். அடுத்து 8 பார்த்தீங்கன்னா 8 எங்கன்றே தெரில, அப்போ விட்டுருங்க. அடுத்து 9 இங்கே ஒரு 9 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது. அப்போ 9 இந்த 3ல் தான் வரும். ஓகேவா? இங்கே டாப்பில் இருக்கிறதுனால இங்கே வராது. அப்போ அதே போல் 9 போட்டுவிடுங்க. அவ்வளோதான், ஒரு செல் முடிஞ்சிச்சு. இவ்வளோ கூட வந்து கண்டுபிடிக்க முடியல. இப்போ இந்த 2 7 இங்கே போட்டதுனால பாருங்க, இந்த 7 இப்படி போட்டதுனால வெர்டிக்கலாக போட்டதுனால இந்த இடத்துல வேறு எதுவுமே 7 வராது. இப்போ இந்த 2வது செல்லுக்கும் ஃபில் பண்ணிடலாம். இப்போ இங்கே போட்டதுனால இங்கேயும் 7 வராது, இங்கே ஒரு 7 இருக்கிறதுனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே தான் 7 வரும்? இங்கே தான் 7 வரும். அப்போ நம்ம 7 வந்து அதை பெருசாக போட்டுடலாம். புரியுதா? எதுக்காண்டி இது போட்டோம்னா இந்த இது பண்ணும்போதே நம்ம வந்து அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ வெர்டிக்கலாக தான் 7 வரும் அப்படின்னா இந்த ரோவில் எங்கேயுமே 7 வராது. இங்கே ஆல்ரெடி 7 இருக்குது, அப்படி இங்கேயும் வராது. இங்கே ஒரு 7 இருக்குது, அப்போ இங்கேயும் வராது. அது பண்ணும்போதே போட்டுற வேண்டியதான். ஓகேவா? இங்கே 7 போட்டாச்சு. இப்போ இங்கே 7 போட்டதுனால அப்படியே ஹரிசாண்டலாக பாருங்க, இங்கேயும் 7 வராது, இங்கே டாப்பில் 7 இருக்கனால இங்கேயும் 7 வராது. அப்போ எங்கெல்லாம் வரலாம்? இந்த 2 இடத்துல தான் 7 வரலாம். அந்த இடத்துல 7 மார்க் பண்ணிடுங்க. இது இப்படி நம்ம பண்ணும்போதே பண்ணுறோம், ஈஸியாக இருக்கும், வேறு இல்லை. ஓகேவா? அடுத்து இந்த ரோ முடிஞ்சோன்னா அடுத்து இந்த இதுக்கு வாங்க. 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த 3ல் தான் 1 வரும். வழக்கமாக வந்து 3 ப்ராபபிலிட்டி இருந்தால் போடுறது இல்லை. அப்படி இது அட்வான்ஸ் மெத்தட் அப்படிங்கிறனால 3க்குமே போடுறோம். ஓகேவா? அடுத்து 2 பாருங்கள். 2 இங்கே 2 இருக்கலாம், இங்கே 2 வராது. இங்கே 2 இருக்கலாம், இங்கேயும் 2 வராது. அப்போ இங்கே தான் 2 வரும். இந்த 3க்கு 2. அடுத்து 3 ஆல்ரெடி இருக்குது. 4 பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் இருக்கனால 4 வராது, இங்கேயும் வராது. அப்போ அதை விட்டுருங்க. அடுத்தது பார்க்கலாம். 5 தெரியல. அடுத்து 6 இங்கே இருக்கனால இங்கே 6 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அதை விட்டுருங்க. 7 இங்கே இருக்கிறதுனால 7 வராது, வேறு 7 தெரியல, விட்டுருங்க. அடுத்து 8 இங்கே 8 இருக்கனால 8 இங்கே வராது, இங்கே இருக்கனால 8 இங்கேயும் வராது. அப்புறம் 8 இந்த 2 இடத்துல வரணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 8 போட்டுவிடுங்க. அடுத்து 9 இங்கே 9 இருக்கிறதுனால இங்கே 9 வராது, இங்கே 9 இருக்கனால இங்கேயும் 9 வராது. அப்போ இந்த 3ல் தான் 9.
ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு முடிச்சாச்சு. இல்லைன்னா 2 மட்டும்தான், 2 எதுவுமே வெர்டிகலாக இல்லை, இது மட்டும் ஹரிசாண்டலாக இருக்குது. இங்கே 1 வராது, மற்றபடி எதுவுமே கண்டுபிடிக்க மாதிரி இல்லை. ஓகேவா, அடுத்தது போயிடலாம். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 தேவை. 3 இங்கே வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரலாம்? 3 இந்த 2 இடத்துல 3 வரும். 3 3 அடுத்து 4 இங்கே வராது, இங்கேயும் வராது, தெரில, விட்டுருங்க. அடுத்து 5 தெரில. 6 இங்கே பாட்டத்தில் வராது, இங்கேயும் 6 பாருங்க, இங்கேயும் வராது, இங்கே சென்டரில் இருக்கனால இங்கேயும் வராது. இங்கே ரெண்டு தான் 6 வரும். 6 6 ஓகே. அடுத்து 7 தெரில. 8 இங்கே வராது, தெரியல. 9 ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக டாப்பில் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த செகண்ட் ரோ பார்க்கலாம். அதே போல் பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 இங்கே இருக்குது அப்படிங்கனால 1 இங்கே வராது, 1 இந்த இடத்துல எங்கேனாலும் வரலாம். அடுத்து 2 இங்கே இருக்கிறனால 2 இங்கே வராது, 2 கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து 3 இங்கே இருக்கிறனால இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்போ இந்த 3 இந்த இடத்துல மட்டும் தான் வரும். 3 போட்டுக்கிடுங்க. அடுத்து 4 இங்கே இருக்கிறனால இங்கே வராது, இங்கே இருக்கிறனால இங்கேயும் வராது, இங்கே இருக்கிறனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? இங்கே வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே வரலாம். அடுத்து 5 இங்கே இருக்கிறனால இங்கே வராது, வேற தெரியல, விட்டுருங்க. அடுத்து 6 பார்த்தீங்கன்னா இங்கே வராது, மேலே இங்கே வராது, இங்கேயும் வராது, விட்டுருங்க. அடுத்து 7 ஆல்ரெடி இருக்குது. 8 இங்கே டாப்பில் இருக்குங்கிறனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ இந்த 2 தான் 8. ஓகே, அப்போ 8 போட்டுடுங்க. அடுத்து 9 ஆல்ரெடி இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், 1 எங்கே இருக்குது? 1 எங்கேயுமே தெரில, கண்டுபிடிக்க முடியாது, விட்டுருங்க. 2 ஆல்ரெடி இருக்குது. 3 இங்கே ஒரு 3 இருக்குது அப்படின்னாலும் இங்கே வராது, விட்டுருங்க. அடுத்து 4 ஆல்ரெடி இருக்குது. 5 தெரில. 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. பாருங்கள், 9 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ இங்கே தான் 9 வரும். 9 பெருசாக போட்டுடுங்க. ஓகேவா, இப்போ 9 கன்ஃபார்ம் ஆனதுனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 வராது. அப்போ அதை அடிச்சுக்கிடுங்க. ஓகேவா, மேலே டாப்பில் இங்கே 9 வராது. அப்போ இங்கே தான் இந்த 2 இடத்துல 9 வரும். ஓகேவா, இங்கே 9 போட்டதுனால வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? ஆல்மோஸ்ட் 9 எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஓகேவா, இந்த 2 இடத்த தவிர, இந்த 2 செல்லை தவிர எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கேயும் இருக்குது. இந்த இடத்துல 9 பார்த்தீங்கன்னா இங்கே வராது, இங்கே வராது. இந்த 2 இடம் தான் வரும். அதை அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா, வேறு 9 ஆல்ரெடி இருக்குது. ஓகே, அடுத்து பக்கத்து செல் போயிருங்க. இந்த இடத்துல 1 இங்கே வராது, அப்போ இந்த 3ல் தான் அதாவது 1 வரும், விட்டுருங்க. அடுத்து 2 இங்கே வராது, இங்கே வராது, அதுவும் தெரில, விட்டுருங்க. அடுத்து 3 கீழே இருக்கிறதுனால இங்கே வராது, வேறு 3 இல்லை, விட்டுருங்க. அடுத்து 4 ஆல்ரெடி இருக்குது. 5 தெரியல. 6 இங்கே 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது, அதுவும் தெரில, விட்டுருங்க. அடுத்து 7 இங்கே 7 இருக்குனால இங்கே 7 வராது, 7 இங்கே ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். 7 இந்த 2 இடத்துல ஏதாவது இடத்துல வரணும். அடுத்து 8 இருக்குது, 9 இருக்குது, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து இந்த 2வது ரோ முடிச்சாச்சு. அடுத்து அதே போல் இந்த லாஸ்ட் லேயர் ஒன்று பார்த்தோம். ஓகேவா, ஃபஸ்ட் அதே போல் 1 இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே 1 டாப் இருக்கிறதுனால இங்கே 1 வராது, இந்த 3ல் தான் 1 வரும், விட்டுருங்க. அடுத்து 2 எங்கே இருக்குது தெரியல, விட்டுருங்க. அடுத்து 3 இங்கே இருக்குது. 4 இங்கே இருக்கிறதுனால இங்கே வராது, இங்கேயும் வராது, தெரில, விட்டுருங்க. 5 ஆல்ரெடி இருக்குது. 6 இங்கே இருக்குது, இங்கே வராது, இங்கே இருக்குது, இங்கேயும் வராது, தெரில, விட்டுருங்க. அடுத்து 7 ஆல்ரெடி இருக்குது. 8 இங்கே இருக்குது, இங்கே வராது, வேறு 8 தெரியல. அடுத்து 9 பார்த்தீங்கன்னா இங்கே வராது, இங்கேயும் வராதா? 9 பார்த்தீங்கன்னா இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 2 இடம் தான் 9. ஓகே, இப்போ இங்கே 2 இடம் 9 வரும்போது டாப்பில் எங்கே வராது? 9 இந்த இடத்துல 9 வராது. ஓகே, அதை உடனே கரெக்ட் பண்ணிடுங்க. 9 போட்டாச்சு. வேறு ஏதாவது தெரியுமா? இங்கே 9 இருக்குது. ஓகே, விட்ருங்க. அடுத்து இந்த செல்வாங்க. 1 எங்கே இருக்குது பாருங்கள், 1 எங்கேயுமே இல்லை, விட்ருங்க. 2 இங்கே வராது, வேறு தெரில. அடுத்து 3 இங்கே இருக்கனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ இந்த 2 இடம் தான் 3. இப்போ இங்கேயும் 3 பாருங்கள். அப்போ 3 எங்கே வரும்? இங்கே தான் 3 வரும். 3 பெருசாக போட்டுவிடுங்க. புரியுதா? இந்த இடத்துல 3 வராது, இங்கே பாட்டத்தில் இருக்கனால இங்கேயும் 3 வராது, இந்த இடத்துல இருக்கனால இங்கேயும் 3 வராது. அப்போ இதுதான் 3. ஓகேவா, இந்த 3 வந்ததுனால யோசிச்சு வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? 3 இங்கே இருக்குது. இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ இந்த இடத்துல கண்டுக்கலாம் இங்கே 3 வராது. அப்போ எங்கே ஒரு 3? இங்கே தான் 3 வரும். அப்போ 3 இந்த இடத்துல பெருசாக போட்டுடுங்க.
புரியுதா? இது ஒன்று கண்டுபிடிச்சதுனால இங்கே 3 வராது, அப்போ இதுதான் 3. இப்போ இங்கே 3 வந்ததுனால இந்த இடத்துக்கு 3 வராது. ஓகேவா? இங்கே 3 வராது, இங்கேயும் 3 வராது. அப்படி இந்த பக்கம் பாருங்கள், இங்கே 3 வராது, இந்த இடத்துல இங்கேயும் 3 வராது. அப்போ எங்கெல்லாம் வரும்? இங்கே வரும், இங்கே வரும். இது அப்படியே சைமல்டேனியஸாக அந்த ஸ்பீடில் ஃபில் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே 3 இருக்கிறதுனால வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதாங்க. ஒரு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த 2 தான் பெண்டிங் இருக்கு பாருங்க. அப்போ இந்த 2ல் என்ன வரும்? 1 வரலாம், 2, 3, 5 வரலாம். ஓகே, அந்த 2 தவிர எதுவுமே வராது. இது உடனே ஃபில் பண்ணிவிடுங்க. இதுவும் அதே தான், 1/5. வேறு எதுவுமே இந்த இடத்துல வராது. ஓகேவா? ஏன்னா இப்போ இதை வச்சு நம்ம இப்படி பார்த்துக்கலாம். 5 இந்த இடத்துல வராங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது 3 பார்த்தாச்சா, அடுத்து 4 இருக்கு, 5 இந்த இடத்துல வராது. இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 2 இடம் தான் 5 வரைக்கும் உள்ள இடம். ஓகேவா? இப்போ இங்கே 5 வந்ததுனால அப்படியே மேலே பாருங்கள், இங்கே 5 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 5 வராது, இந்த 3 இடத்துல தான் 5 வரும். அப்போ அங்கே இடத்துல கமா போட்டு 5 போட்டுவிடுங்க. வேறு எங்கேயுமே 5 வராது. அடுத்து 6 இந்த இடத்துல பாருங்க, 6 இங்கே இருக்குது, இங்கே 6 இருக்கனால இங்கே 6 வராது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த 2 இடம் தான் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ இங்கே ஒரு 6 வரலாம், அப்படி இல்லை இங்கே 6 வரலாம். அடுத்து 7, இங்கே 7 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 7 வராது, விட்டுருங்க. அடுத்து 8, இங்கே 8 ஆல்ரெடி இருக்குது, 9 ஆல்ரெடி இருக்குது. அடுத்துங்கவங்க 1 இங்கே இருக்கிறதுனால 1 இங்கே வராது, வேற தெரில. 2 இங்கே வராது, தெரில, விட்டுருங்க. அடுத்து 3 ஆல்ரெடி இருக்குது. 4 இங்கே வராது, இங்கேயும் வராது, அதுவும் விட்டுருங்க. அடுத்து 5 இங்கே வராது, தெரில. அடுத்து 6 இருக்குது. 7ம் தெரியல. 8 தெரியல. அது 8 இந்த இடத்துல இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கெல்லாம் வரலாம்? இந்த 2 இடம் தான் 8 வரக்கூடிய இடம். அடுத்து 9 இங்கே இருக்கிறதுனால இங்கே வராது, இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் வராது, இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரலாம்? இந்த 2 இடம் தான் 9 வரக்கூடிய இடம். ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட்டாக ஒரு செட்டு வந்து ஃபுல்லாக பண்ணிட்டோம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இதில் ஒன்றும் பெருசாக நம்ம கற்றுக்கல. இதுக்கு அடுத்து நம்ம வந்து புதுசாக கற்றுக்கிடுவோம். ஓகேவா? பார்க்கலாம் என்ன கற்றுக்கலான்னு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, கண்ணுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது சேர்ந்துருக்கான்னு பார்க்கலாம். ஒரு டைம் இன்னொரு ரீவிசிட் பண்ணால் கூட ஏதாவது சேர்ந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா எனச்சுன்னா வெர்டிக்கலாவோ இல்லைனா ஹரிசாண்டலாவோ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து வெர்டிக்கலாக பார்ப்போம். வெர்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 தான் மிஸ் ஆகுது. அந்த 3 இதெல்லாம் பாருங்கள், 1 மிஸ் ஆயிருக்கு, 2 மிஸ் ஆயிருக்கு, அதை விட்டால் 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 8. அது எங்கே வரும் பாருங்கள். இந்த இடத்துல 1 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, 2 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, 8 வரைக்கும், சாரி 8 இங்கே வராது. ஓகேவா? 8 இருக்கனால 8 இங்கே வராது. அப்போ 8 எங்கே தான் வரும்? இந்த 2 இடத்துல தான் ஏதாவது இடத்துல வரணும். இங்கே ஆல்ரெடி 8 இருக்குது. அப்போ 8 இங்கே வராது. எங்கே வரும்? 8 இங்கே தான் வரும். ஓகேவா? நம்ம வெர்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. நல்லா இன்னொரு டைம் சொல்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல 3 தான், இந்த இடத்துல 3 நம்பர் தான் வர தேவைப்பட்டுச்சு. அது என்னன்னா 1, 2, 8. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 வராது. இங்கே 8 இருக்கனால இங்கே 8 வராது. அப்போ எங்கே வரும்? இந்த 2 இடத்துல தான் 8 வரணும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே ஃபுல் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரோவில் ஒரு இடத்துல 8 வரணும். ஸோ இதுதான் 8. ஓகேவா? அப்போ இங்கே 8 வந்ததுனால இந்த 8 வச்சு வேறு ஏதாவது பாருங்கள். அப்படியே ஹரிசாண்டலாக பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 8 வராது. அப்போ இந்த இடத்துல 8 மாற்றிட்டு இது 8. ஓகே, இன்னொரு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது கண்டுபிடிச்சா அப்படியே மேலே பாருங்கள், 8 இங்கே வராது, இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும் 8? இதுதான் 8. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அப்படியே பாருங்கள், வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக பாருங்கள், இந்த இடத்துல 8 வராது. அப்போ எங்கே வரும் 8? இதுதான் 8. ஓகே, ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா நிறைய நம்பர் சேர்த்து பாருங்கள். இது 8 கண்டுபிடிச்சாச்சு, 8 வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரலாம்? இந்த 2 இடம் தான் 8. அப்போ நம்ம 8 போட்டுருங்க. இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் 8 போட்டோமோ அங்கெல்லாம் ஒருத்தன் ரீவிசிட் பண்ணணும். வேறு ஏதாவது அந்த 8ஆல் வேறு ஏதாவது செஞ்சுருக்கான்னு பாருங்கள். 1 இங்கே வராது, இந்த செல் பாருங்கள், 1 வராது. அப்புறம் வந்து அப்படியே பாருங்கள். அப்படி இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 8 ஃபில் ஆனதுனால இந்த ரோ ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. அப்போ 1, 2, 3 ஆல்ரெடி போட்டோம். 4 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கனால இங்கே 4 வராது. அப்போ 4 எங்கே வரும்? இங்கே ஒரு 4 இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே? இந்த இடத்துல வரலாம், இல்லை இங்கே வரலாம். அப்போ இந்த இடத்துல 4 போட்டுருங்க. 4, இங்கேயும் 4. ஓகே, அடுத்து இந்த இடம் ஒன்று பெண்டிங் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த 8 ஃபில் ஆனதுனால 4 இப்போ எங்கே வரும் கண்டுபிடிக்கும். இந்த இடத்துல 4 இருக்குது அப்படின்னால இந்த இடத்துல 4 வராது. இங்கே பாருங்கள், இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அப்போ எங்கே 4 வரும்? இந்த இடத்துல வரலாம், இல்லை இந்த இடத்துல வரலாம். அப்போ 4 போட்டுவிடுங்க. ஓகே, போட்டாச்சா?
அடுத்து இந்த செல் பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 இருக்கு, 2 தெரியாது, 3 ஆல்ரெடி இருக்கு, 4 4ம் தெரியல, 5 தெரியாது, 6 7 இங்கே இருக்கனால பாருங்க 7 இங்கே இருக்கனால இந்த 2 தான் வரும் 7. 8 இங்கே வரதுனால இங்கே 8 வராது. இந்த 2 இடத்துல தான் 8 வரும், ஏன்னா இங்கேயும் 8 இருக்கு. இந்த 2 இடத்துல தான் 8 வரும். அப்புறம் வந்து 9 பார்த்தீங்கன்னா 9ம் அதே போல தான். இந்த இடத்துல 9 இருக்கனால இங்கே 9 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 9. இந்த 2 இடம் தான் 9 வரும். இப்போ பாருங்க, இதில் ஒரு லாஜிக் வந்து ஈஸியாக வந்து 7 கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க, இங்கே இருக்கிற மொத்தம் 3 எம்டி பாக்ஸ். ஓகேவா, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இந்த இடத்துல மட்டும் சொல்கிறேன். அந்த 3 எம்டி பாக்ஸில் 2 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 3ல் தான் ஏதாவது இடத்துல வரும், ஏன்னா இங்கே 2 டாப்பில் இருக்கனால இங்கே வராது. இந்த 3ல் தான் எங்கேயாவது இடத்துல 2 வரும். அடுத்து 9 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாப்பில் இருக்கனால அதுவும் இந்த டாப்பில் வராது. 8 பார்த்தீங்கன்னா 8ம் டாப்பில் வராது. அப்போ 8 9 2 இந்த 3 இந்த நம்பரை ஃபில் பண்ணுங்க. அப்போ 7 வந்து இங்கே வராது. ஓகேவா, இந்த லாஜிக்கில் யூஸ் பண்ணி 7 இங்கே வராதுங்க, 7 இங்கே தான் வரும். இதை பெருசாக போட்டுடுங்க. ஓகேவா, இதை நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து இங்கே 7 வந்ததுன்னா இந்த ஒரே ஒரு சில தான் எம்டி இருக்குது. அந்த எம்டியில் என்ன ஒன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1 இங்கே இருக்குது, 2 இந்த 3ல் தான் வரும், 3 ஆல்ரெடி இருக்குது, 4 இங்கே இருக்குது, 5 தான் இதில் இல்லை, ஏன்னா 5 வந்து இந்த 3ல் கண்டிப்பாக வராது. 3 ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்த நீங்கள் 5ஆக போட்டுக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். இந்த 2 நம்பர் வந்து உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க. இப்போ இந்த இடத்துல 5 வந்ததுனால இந்த இடத்துல 5 வராது. அப்படி இந்த 5 வச்சு வேறு ஏதாவது தெரியுமான்னு பாருங்கள். இங்கே 5 இருக்கனால இங்கேயும் 5 வராது, இங்கே 5 இருக்கனால இங்கேயும் வராது. அப்புறம் இந்த 3 இருக்குது, இந்த 3லேயும் நீங்கள் 5 போட்டுக்கலாம். ஓகேவா, இதை வச்சு அப்படி வேறு ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். அடுத்து அப்படி இந்த டாப் ரோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து 1 and 5 தான் வரும். ஓகேவா, இந்த செல்லில் 1 and 5 வரும்போது 1 வந்து கண்டிப்பாக இந்த ரோல தான் வரும். அப்போ 1 எங்கே வராது, இங்கே வராது. அப்போ 1 எங்கே வரும், இங்கே தான் 1 வரும். ஓகே, இங்கே 1 வந்ததுனால அதை வச்சு வேறு தான் கண்டுபிடிக்கணும் பாருங்க. இந்த இடத்துல 1 வராது, இங்கேயும் 1 வராது. அப்போ இந்த 3 இடத்துல தான் 1 வரும். 1 போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் குறையுது. இந்த 2 இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல 6 இல்லை 4 தான் வரும். ஏன்னா 6 ஆல்ரெடி எங்கே இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே 6 வராது. இந்த 3 இடத்துல தான் 6 வரும். அங்கே பாருங்கள், இந்த இடம் பாருங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இது நம்ம கவனிக்கல. இப்போ இதில் 9 5 9 5 தவிர எதுவுமே வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இதில் இந்த 9 நம்பரில் எது மிஸ் ஆனது நம்பர், இந்த 1 தான் மிஸ் ஆன நம்பர். அப்போ கண்டிப்பாக இதுதான் 6. ஓகே, இந்த 6 நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். ஓகேவா, அப்போ 6 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும், இந்த 2 இடம் தான். அப்போ அந்த 2 இடத்துல நீங்கள் கமா போட்டு 6 போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த 6 கண்டுபிடிச்சதுனால இதை வச்சு வேற இந்த 6 ரிமூவ் பண்ணிடுங்க. இதை வச்சு வேற ஏதாவது தெரிதா பாருங்க. இங்கே 6 வராது, வேற இங்கேயும் 6 வராது. அப்போ எங்கே வரும், இங்கே தான் 6 வரும். ஓகேவா, இப்போ 6 வெர்டிக்கலாக இருக்கும்போது இந்த இடத்துல எங்கேயுமே 6 வராது. இங்கே 6 இருக்கனால இங்கேயும் 6 வராது, இங்கே ஒரு 6 இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ இந்த ரோக்கு எங்கே வரும், இங்கே வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே வரலாம். அடுத்து இந்த லாஸ்ட் காலமில் என்னெல்லாம் மிஸ் ஆகிருக்கு பாருங்க. 1 ஆல்ரெடி இருக்கு, 2 மிஸ் ஆகுது. 2 எங்கே வரலாம், இங்கே 2 இருக்கு, அப்படிங்கனால 2 கண்டிப்பாக அங்கே வராது, இங்கே வரலாம். இங்கே ஆல்ரெடி 2 இருக்கு, அப்படின்னா இங்கேயும் வராது, இங்கே வரலாம், விட்டுருங்க. அடுத்து 3 ஆல்ரெடி இருக்கு, 4 பார்த்தீங்கன்னா 4 இங்கே இந்த இடத்துல வராது, ஏன்னா அங்கே ஃபில் ஆகிடுச்சு. 4 இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ இந்த 2 இடத்துல 4 வரணும். இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது. அப்போ 4 எங்கே வரும், இங்கே தான் வரும். கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுது. புரியுதா, இந்த 4 எப்படி பண்ணுறது இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல 4 கண்டிப்பாக வராது, 3 ஃபுல் ஆகிடுச்சு. இந்த இடத்துலையும் வராது, ஏன்னா இங்கே 4 இருக்குது. அப்போ இந்த 2 இடத்துல 4 வரணும், இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது. ஸோ இதுதான் 4. ஓகேவா, இப்போ இங்கே 4 வந்ததுனால இந்த 4 வச்சு அப்படி வேறு ஏதாவது நம்பர் தரதான் பாருங்கள். இந்த இடத்துல 4 வராது, வேறு இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரலாம், இந்த 2 இடத்துல 4 வரும். அப்போ 4 மார்க் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ 4 வந்துருச்சு. இப்போ இதுக்கு அடுத்து வேறு பெண்டிங்கெல்லாம் இருக்கு பாருங்கள். 5 எங்கே இருக்குது பாருங்கள். 5 இங்கே வரலாம். அடுத்து இங்கே இருக்கிறதுனால இங்கேயும் வரலாம், கண்டுபிடிக்க முடியாது, விட்டுருங்க. அடுத்து 6 இங்கே இருக்குது, அப்படிங்கும்போது இங்கே வராது. இங்கே தான் 6 வரணும், இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது. அப்போது இந்த 2 இடத்துல தான் 6 வரணும். நல்லா பார்த்துங்க, இதெல்லாம் வந்து வெர்டிக்கலாக செக் பண்ணி பண்ணுறோம். ஓகேவா,
6. அடுத்து 7. 7 வந்து ஆல்ரெடி இங்கே போட்டு வச்சாப்பெல்லாம் இருக்குது. இங்கே எதுவும் 7 வருமா? இங்கே பாருங்க பாருங்க 7 கன்ஃபார்மாக தெரியுது பாருங்க. 7 இந்த இடத்துல வராது. இங்கே 7 இருக்கனால இங்கே 7 வராது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வராது. இங்கேயும் ஆல்ரெடி ஃபில்லாக இருக்குது. அப்போ எங்கே 7 வரும்? இதுதான் 7. அப்போ இதை 7 நீங்கள் பெருசாக போட்டுடலாம். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்க. இதெல்லாம் வெர்டிக்கலாக நம்ம செக் பண்ணி போடுறோம். ஓகேவா? அடுத்து 1 முடிஞ்சிட்டு 7 வந்துட்டு அடுத்து 8 வந்துட்டு 9 வந்துட்டு இன்னொரு ரீவிசிட் பண்ணுங்க. 1 2 இங்கே இருக்குது அப்படின்னா 2 அங்கே வராது. எங்கே வரலாம்? இங்கே இருக்கலாம், இங்கேயும் வராது. இங்கே வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே வரலாம். 3 ஆல்ரெடி இருக்குது, 4 இருக்குது, 5 5ம் அதே தான், தெரியல எங்கே இருக்குன்னு. அடுத்து 6 இங்கே இருக்கிறதுனால இங்கே தான் வரும். 7 8 9 அவ்வளோதாங்க. இப்போ அப்படி வேறு ஏதாவது பாருங்கள். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மேக்ஸிமம் ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்னா திரும்ப ஒரு ரீவிசிட் பண்ணி ஏதாவது ப்ராபபிலிட்டி இருந்தால் போடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு, 3 4 எங்கே வருது? 4 போட்டாச்சு, 5 போட்டாச்சு, 6 போட்டாச்சு, 7 போடல பாருங்க. 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்கனால 7 இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கெல்லாம் 7 வரும்? இந்த 3 இடத்துல 7 வரும். ஓகேவா? அது 7 போட்டுங்க. எதுக்காக வேண்டி இதெல்லாம் ஃபில் பண்ணுறோன்னா இதை ஃபில் பண்ண தான் வேறு ஏதாவது எக்ஸ் விங்கோ இல்லை ஒய் விங்கோ வருதான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் அதை ஃபில் பண்ணுறோம். அடுத்து இங்கே பாருங்கள் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 ஆல்ரெடி போட்டாச்சு, 4 போட்டாச்சு, 5 தெரியுமானா 5 தெரியாது. எல்லாத்துக்குமே வரணும், அது போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் போட்டாலும் தப்பு கிடையாது, போட்டாலும் தப்பு கிடையாது. 5 எல்லா இடத்துக்கும் வரும். ஓகேவா? அடுத்து 6 7 இங்கே வரும். 7 இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்போ 7 இந்த 4க்கு தான் வரும். அப்போ 4க்கு 7 போட்டுவிடுங்க. நீங்கள் 5 போடாமல் போட்டுவிடுங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இது ஆல்ரெடி ஃபில் பண்ணியாச்சு. இது ஒன்று தான் இருக்குது, முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள் 1 இங்கே வராது. அப்போ 1 எங்கே வரும்? இந்த 3 இடத்துல தான் வரும். அப்போ 1 போட்டுவிடுங்க. 1 1 1. அடுத்து 2 இங்கே வரலாம், இங்கே வராது. அப்போ 2 எங்கே வரும்? இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ இங்கேயும் வராது. அப்போ இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். அப்போ 2 போட்டுவிடுங்க. அடுத்து 3 ஆல்ரெடி போட்டிருக்கு, 4 போட்டாச்சு, 5 தெரியல, விட்டுருங்க. அடுத்து 6 போட்டாச்சு, 7 போட்டாச்சு, 8 போட்டாச்சு, 9 போட்டாச்சு. அடுத்து இங்கே வாங்க. 1 இருக்குது, 2 எங்கே வரலாம்? 2 எல்லாத்துக்குமே வரலாம். ஓகேவா? ஒரு 2 சும்மா போட்டுடுங்க. எல்லாத்துக்குமே 2 வரலாம், ஏன்னா எங்கேயுமே 2 இல்லை. இந்த இடத்துலையும் இல்லை, இந்த இடத்துலையும் இல்லை. அடுத்து 3 போட்டாச்சு, 4 போட்டாச்சு, 5 போட்டாச்சு, 6 7 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கனால இங்கே மட்டும் வராது. அப்போ மிச்சம் 3 இடம் இருக்குது, அந்த 3க்கு 7 போட்டுவிடுங்க. ஓகே, 7 போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கம் வாங்க. இதில் 1 எங்கெல்லாம் வரலாம்? 1 இங்கே இருக்குது அப்படிங்கிறனால இங்கே வராது. மிச்சம் இந்த இடம் மட்டும் தான் 1. அப்போ அந்த இடத்துல 1 ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து 2 இங்கே இருக்கனால இங்கே வராது. வேறு எங்கே வரலாம்? வேறு இந்த 3 இடம், 4 இடத்துல 2 வரலாம். 4 இடத்துக்கு நம்ம 2 போட்டுவிடுங்க. இருக்குது, 4 இருக்குது, 5 இங்கே இருக்கனால இங்கே வராது. மிச்சம் எங்கே இருக்குது? 5 வேறு 5 எங்கே இருக்குன்னு தெரியல. அப்படிங்கும்போது 5 இந்த 4க்கு 5 வரலாம். 5 போட்டுவிடுங்க. 5 6 ஆல்ரெடி இருக்குது. 7 இங்கே வராது. 7 இங்கே வராதுன்னா அப்போ எங்கே வரலாம்? அங்கே ஒன்று இருக்கிறனால இங்கேயும் வராது. அப்போ 7 இந்த 3க்கு தான் வரும். அப்போ கமா போட்டு 7 போட்டுவிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ரெண்டாவது ஒரு ரவுண்ட் விசிட் பண்ணி எது ப்ராபபிலிட்டி வரும் இங்கே போடாமல் இருக்குது. இங்கேயும் போடலாமா? இங்கே என்ன வரும்? இங்கே 1 இல்லைனா 2 தான் வரும். இங்கேயும் 1 இல்லைனா 2. ஓகேவா? உள்ளேயும் வரலாம். இப்போதைக்கு இது பார்த்தோன்னா வெர்டிக்கலாக பார்த்தாலே இது 2 தான் மிஸ்ஸிங், 1 2. அடுத்து வேறு என்ன? 3 வந்து இங்கே இருக்கனால இங்கே வராது. 3 ஆல்ரெடி போட்டிருக்கு, 4 போட்டிருக்கு, 5 போட்டிருக்கு, 6 போட்டிருக்கு, 7 தான் போடல. 7 ஆல்ரெடி இருக்குது, 8 போட்டாச்சு, 9 ஆல்ரெடி இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா 1 போட்டிருக்கீங்க, 2 போட்டாச்சு, 3 இருக்குது, 4 போட்டீங்க, 5 ஆல்ரெடி இருக்குது, 6 போட்டீங்க, 7 8 ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இதாங்க இருக்குது. எல்லாமே ஃபில் பண்ணோம்.
இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து புதுசாக யோசிச்சு ஏதாவது எக்ஸ் விங்கோ ஒய் விங்கோ வருதான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணணும். பார்க்கலாமா? அடுத்து இந்த ஜீரோவை பாருங்க. இந்த ஜீரோவில் வந்து ஒரு நம்பர் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இதில் என்னெல்லாம் குறையுதுன்னா ஒன்று இல்லை, ஒன்று இங்கே வரலாம், இங்கே வரலாம், எங்கேனாலும் வரலாம். ரெண்டும் அதே போல் இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், எங்கேனாலும் வரலாம். 3 ஆல்ரெடி இருக்குது, 4 ஆல்ரெடி இருக்குது, 5 பார்த்தீங்கன்னா இங்கே வரலாம், இல்லைனா இங்கே வரலாம். 6 பார்த்தீங்கன்னா எங்கே வரலாம், இங்கே வரலாம். வேற எங்கே வரலாம், இங்கே வராது, இங்கே வராது. அப்போ 6 எங்கே வரலாம், இங்கே மட்டும்தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா 6 ஆல்ரெடி இங்கே ஒரு 6 இருக்குது. அப்படி இந்த இடத்துல 6 வராது, இங்கே இருக்கலாம் இங்கேயும் 6 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ 6 எங்கே வரும், இங்கே தான் 6 வரும். அப்போ 6 அங்கே பெருசாக போட்டுடுங்க. உங்க 6 வந்தனால அப்போ இங்கே என்ன வரும், இதுதான் 9. இப்போ 2 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 நம்பர் கண்டுபிடிச்சதுனால வெர்டிகலாக ஹரிசாண்டலாக வேறு இருக்கான்னு பாருங்க. இப்போ இங்கே 6 வந்ததுனால இந்த இடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே 9 இருக்கிறதுனால இங்கே 9 வராது. ஓகேவா? அப்போ 9 எங்கே வரும், இதுதான் 9 வரக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல நம்ம 9 போட்டுக்கிட்டு அது பெருசாக போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து வேற ஏதாவது இருக்கா பாருங்க. 6 இங்க 6 ஆல்ரெடி இருக்குது, 9 ஆல்ரெடி இருக்குது, 8 9. அடுத்து இந்த மெத்தட் நல்லா கவனிச்சுங்க. இப்போ நம்ம வந்து என்ன சொல்லி கொடுக்க போறோம்னா ஒய் விங் மெத்தட் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுக்க போறேன். ஒய் விங் மெத்தட் அப்படின்னா இப்போ இருக்கிற ப்ராபபிலிட்டியில எந்த நம்பராவது 2 நம்பர் மட்டும் தான் வரும். அது இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2 இல்லைனா 8, 9 இல்லை 5 இந்த மாதிரி ஏதாவது நம்பர் வருதான்னு பாருங்க. நான் ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கேன். இந்த நம்பர் பார்த்துங்க. 2 × 7 இதை தவிர வர எதுவுமே வராது. ஓகேவா? ஒய் விங் மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட் செக்கிங் வந்து எப்படின்னா ஒரு நம்பரை செலக்ட் பண்றோம்னா அந்த நம்பர்ல வந்து 2 நம்பர் தான் வரலாம். எதர் திஸ் ஆர் தட் அந்த மாதிரி தான். இந்த இடத்துல 2 இல்லைனா 7 இதுதான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி வந்ததுன்னா இதை வந்து பிவோட் அடிப்பாங்க. இந்த செல்லு பேர் வந்து பிவோட். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி செல் வந்துட்டு இதோட வெர்டிக்கலா ஏதாவது வேற ஏதாவது இதுல இருக்கிற நம்பர் இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2, இந்த 3லயுமே 2 இருக்கு. ஓகேவா? இந்த 3மே அதுக்கு வந்து மேட்ச் ஆகும். இந்த 2 வந்து இந்த 3லயுமே ஏதாவது ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்க. 2 இருக்கு, 7 இருக்கு, ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல 7 இருக்கு, இந்த இடத்துல 7 இருக்கு, 3லயுமே 2 இருக்கு. இது ஒன்று மேட்ச் ஆகுது. ஓகேவா? இதே போல ஹரிசாண்டலா ஏதாவது மேட்ச் ஆகுறாங்க. எல்லா இடத்துலையும் 7 மேட்ச் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த 2 மேட்ச் ஆகும்போது இதை வந்து நம்ம வந்து எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா இது வந்து பிவோட்டு, இது கூட மேட்ச் ஆகிற நம்பர் வந்து பிஞ்சஸ்மாங்க. இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கட்டம் போடுங்க. இப்படி கட்டம் போடும்போது நமக்கு வந்து இந்த 2 தேவையில்லை, இந்த இடம் மட்டும்தான் வந்து கட்டத்தில் மீட் ஆகுது. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. இந்த பி இதை நான் ஒரு கலரிங் என்ன பண்ணிக்கிட்டேன், ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்காண்டி வந்து ஒரு வேற ஒரு கலர் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, ஒரு கிரீன் கலர். இது வந்து பிவோட்டுமாங்க. பிவோட்டு இந்த இதுக்கு நேராக மேட்ச் ஆகிற கலர் எங்கே இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க. எந்த மேட்ச் ஆகுது, 2 மேட்ச் ஆகுது, அப்படி இல்லைன்னா 7 மேட்ச் ஆகுது. டூ மேட்ச் ஆகுது, 7 மேட்ச் ஆகுது. அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7 மேட்ச் ஆகுது. நீங்கள் நினைக்கலாம் இங்கேயும் தான் மேட்ச் ஆகுது, இங்கேயும் தான் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும் சொல்லுவீங்க. நமக்கு வந்து ஒய்விங் மெத்தட் அப்படின்னா 3 கட்டம் செலக்ட் பண்ணுவாங்க. 3 கட்டம் செலக்ட் பண்ணிட்டு இப்படி பார்க்கும்போது இந்த லாஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு இந்த ரெண்டும் மீட் ஆகிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ப்ராபபிலிட்டி செக் பண்ண முடியும். ஒய்விங் மெத்தட் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி மீட் ஆகும். இது வந்து பிவோட்டு, இதோட மேட்ச் ஆகிற 2 செல் இருக்கு பார்த்தீங்கன்னா, 2 அதோட சைல்டு செல் இருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு லைன் போட்டால் இது எண்டு, அதே போல் இங்கே லைன் போட்டால் ஒரு எண்டு. இந்த 2 மீட் ஆகிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மீட் ஆகிற இடத்துல எந்த நம்பர் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எந்த நம்பர் வராதுங்கிறது சொல்லிடலாம். எப்படி அப்படின்னா இந்த மீட்டர் இருக்கு, இந்த கலர் மேட்ச் ஆகுதுன்னா 2க்கும் காமனா என்ன இருக்கு பாருங்க, 7 இருக்கா. நல்லா புரிஞ்சுங்க. இன்னொரு டைம் சொல்றேன். ஒய்விங் மெத்தட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும் ஒரு செல்ல. இப்போ நம்ம வந்து C5 செலக்ட் பண்ணிருக்கோம். C5ல 2 நம்பர் தான். கண்டிஷன் என்னன்னா இந்த இடத்துல 2 நம்பர் தான் இருக்கணும். இந்த மாதிரி 3 நம்பர் இருந்தா எடுக்கக்கூடாது. ஓகேவா? இந்த 2 நம்பரோட அப்படியே வெர்டிகலா பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 மீட் ஆயிருக்கு. இந்த இடத்துல மீட் ஆயிருக்கு. நீங்க நினைக்கலாம் இங்கேயும் மீட் ஆயிருக்கு, இங்கேயும் மீட் ஆயிருக்குன்னு நினைக்கலாம். மீட் ஆகலாம், தப்பு கிடையாது. பட் அதே இது காம்பினேஷன் இந்த இடத்துக்கு வருதுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து அதே போல வந்து மேட்ச் ஆகணும். ஒண்ணுமே மேட்ச் ஆகல, அதனாலதான் நம்ம இதை எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ 7 இங்க மேட்ச் ஆயிடுச்சு, இங்க வந்து 2 மேட்ச் ஆயிடுச்சு பாருங்க. இங்க 2 மேட்ச் ஆயிருக்கு, இங்க 7 மேட்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருந்தா இந்த 2 ஜங்ஷன் ஆகிற இடம் பார்த்தீங்களா, இந்த ஜங்ஷன் ஆகிற இடத்துல இந்த இது வந்து பிஞ்சஸ் மாதிரி, இந்த பிஞ்சஸ் இந்த 2 பிஞ்சஸ்லயும் இருக்கிற காமன் நம்பர் பார்த்தீங்களா, காமன் நம்பர் இங்க வராது. இந்த 2லயும் இருக்க காமன் நம்பர் என்னது, 7 தான் காமன் நம்பர். ஓகேவா? அப்போ இங்க 7 வராது. அப்போ 7 எங்க வரும், இங்க தான் 7 வரும். ஓகேவா? இதுதாங்க ஒய்விங் மெத்தடு. நல்லா புரிஞ்சுங்க. ஒய்விங் மெத்தடு நீங்க 2-3 டைம் இதை பார்த்து புரிஞ்சுங்க. நான் வந்து உங்களுக்கு கலரிங் பண்ணி வைக்கிறேன். ஓகே.
அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 7 வந்து நம்ம கண்டுபிடிச்சனால 7 வச்சு வேற ஏதாவது சேதான்னு பாருங்க. இந்த 7 வராது, இங்கேயும் 7 வராது. இப்போ இந்த 2 இடம் தான் 7 வரும். ஓகேவா? அப்படி இந்த இடத்துல பாருங்க, இங்கே 7 வராது. அவ்வளோதாங்க. வேற ஏதாவது பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது இதில் ஏதாவது மீட்டாக தான் பாருங்க. 1 ஆல்ரெடி இங்கே எங்கே வரும் தெரியாது, இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். 2 ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறோங்க. அது என்ன அப்படின்னா எக்ஸ் விங் மெத்தட். எக்ஸ் விங் மெத்தட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 2 செல், அதாவது 4 செல்ல வந்து காமனாக ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, காமனாக இந்த பாருங்க D1 + G1 இந்த ரெண்டுலையுமே 1 இருக்கா? அதே போல் வந்து இந்த D8 G8 இந்த இடத்துல பாருங்க, இங்கேயும் 1 இருக்கா? எல்லா இடத்துலையும் 1 இருக்கா? இந்த 4லையும் 1 இருக்கு அப்படின்னா நீங்கள் இதுதான் எக்ஸ் விங் மெத்தடு. 4 நம்பர்லையும் 1 மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அடிஷ்னலாக வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த நம்பர் வந்து ஒன்று காலத்துலேயோ இல்லைனா ரோ. இதுதான் காலங்க, இது காலம், இல்லை இது ரோ. இதில் பார்க்கும்போது கண்டிப்பாக 2 இடத்துல மட்டும்தான் வரணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த காலமில் 1 வந்து இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். இந்த கண்டிஷன் கண்டிப்பாக மீட் ஆகிருக்கணும். எக்ஸ் விங் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷன் மீட் ஆகிருக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு மீட் ஆகிருக்கு. இந்த 2 தவிர எங்கேயுமே வராது. நீங்கள் நினச்சிக்கலாம், இங்கேயும் 1 வருது, இங்கேயும் 1 வருது, இங்கேயும் 1 வருது, 3 இடத்துல 1 வருதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ரோ. ஓகேவா? ஏதாவது ஒரு இடத்துல மீட் ஆனால் போதும். எதர் ரோ ஆர் காலம். நமக்கு வந்து என்ன மீட் ஆகிருக்குன்னா, ரோல வந்து காலம்னா மீட்டா இருக்கு. இந்த 2 இடம் தான் வருது. அப்போ இதுக்கு ஜோடி எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்க தான் செய்யுது. பட் அதுக்கு வந்து இந்த பக்கம் பேரலா இல்லை, இங்க ஒன்றும் இல்லை. அதனால இந்த இடம் தான் கரெக்டா மீட்டா இருக்கு. இந்த இடம் பாருங்க, இந்த இடம் மீட்டா இருக்கு, இந்த இடம் மீட்டா இருக்கு, இந்த இடம் மீட்டா இருக்கு, இந்த இடம் மீட்டா இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு புரியணும் அப்படிங்காண்டி நான் வேணா ஒரு கலர் வேணா போட்டுக்கிறேன். அதுக்கு மட்டும் ஒரு கலர் வேணா வச்சுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து வீடியோ வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். என்னது எக்ஸ் விங் எந்த கண்டிஷன்கள் மீட் ஆகுது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கலர் அந்த இடத்துல தனியாக வச்சு காட்டுறேன். ஓகேவா? இந்த கண்டிஷனில் இப்படி மீட் ஆகிட்டா நீங்கள் என்ன அசைன் பண்ணிக்கலாம்னா, இப்படி மீட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்பிட்வீனில் எங்கேயுமே 1 வராது. ஓகேவா? எங்கேயுமே 1 வராது. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி 4 மீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக 1 வராது. ஓகேவா? அப்படி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கண்டிப்பா 1 வராது. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 5 தான் வரும். அப்போ 1 எங்க வரும்? இங்க தான் 1 வரும். ஓகே, இப்போ 2 நம்பர் கண்டுபிடிச்சி. இப்போ இதை வச்சு வேற தான் கண்டுபிடிக்காம பாருங்க. இங்க 1 வந்ததுனால இங்க 1 வராது. அப்போ இங்க 1 வந்ததுனால இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து 5 வச்சு எதாவது பாருங்க. இங்க 5 இருக்கிறதுனால இங்க வச்சு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி பாருங்க, கண்டுபிடிக்கல. ஓகேங்க, இப்போ நமக்கு வந்து மெத்தடு போட்டு நம்ம என்ன பிடிச்சிருக்கோம்னா இந்த 2 நம்பரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இதுதாங்க எக்ஸ் விங் மெத்தடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1க்கு 2 இதை நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு புரியணும் அப்படிங்காண்டி இதையும் நான் வந்து கலரிங் பண்ணிக்கிறேங்க. இந்த 2 நம்பர் நம்ம வந்து எக்ஸ் விங் மெத்தடில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 2 நம்பரையும் வந்து அப்படியே அதே கலருக்கு மாற்றிக்கிறேன். வேற எதுவும் காரணம் கிடையாதுங்க. சரி, ஓகேவா? இன்னும் அடுத்து வேற ஏதாவது புதுசாக இருக்கான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல 1 வந்தனால இங்கே 1 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் 1 வராது. எங்கெல்லாம் வரலாம்? இங்கே வரலாம், அப்புறம் இங்கேயும் வரலாம். ஓகே, இதை ரிமூவ் பண்ண மறந்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸ் விங் மெத்தட் பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்கனால எங்கேயுமே 1 வராதுன்னா, அப்போ இந்த இடத்துல 1 வராது. ஓகே, இதை நீங்கள் நினைக்கக்கூடாது. இதுக்கும் தான் கம்பேரிசன். அப்போ இது இடத்துல 1 வரக்கூடாது. ஓகே, அதை ரிமூவ் பண்ணி வச்சுங்க. அதே போல் இந்த இடத்தையும் இன்பிட்வீனில் இங்கே இருந்தால் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இன்பிட்வீன் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு புது மெத்தட் என்னங்க. அது என்ன மெத்தட்னா எக்ஸ் ஒய் விங் மெத்தடு. நம்ம ஆல்ரெடி 2 மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கிரீன் கலர் இருக்குது ஒய் விங் மெத்தடு, இந்த சியான் கலர் இருக்கிறது வந்து எக்ஸ் விங் மெத்தடு. இப்போ பார்க்க போகிறது வந்து எக்ஸ் ஒய் விங் மெத்தடு. இந்த மெத்தடுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து நான் வந்து ஓரளவு சொல்கிறேன், புரிஞ்சுங்க. இது வந்து எக்ஸ் விங் மெத்தடு ப்ளஸ் ஒய் விங் மெத்தட் ரெண்டும் காம்பினேட் பண்ண மாதிரி வரும். அது எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 and 2. ஓகேவா? இந்த 1 வந்து ஏன்னு வச்சுங்க, 2 வந்து பின்னு வச்சுங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது ஏ அண்ட் பின்னு வச்சிங்கன்னா, இதே போல் இது கண்டிஷன் என்ன, 2 நம்பர் தான் வரணும். ஓகேவா? அந்த செல்லில் 2 தவிர எதுவுமே வரக்கூடாது. இதே போல் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அதே 1 மேட்ச் ஆகிருக்கு, ஆனால் 2 மேட்ச் ஆகலை. அதாவது ஏ மேட்ச் ஆகிடுச்சு, ஆனால் பி மேட்ச் ஆகலை. ஸோ அப்படி ஹரிசாண்டலாக பாருங்கள், எங்கேயாவது பி மேட்ச் ஆகிருக்கான்னு பாருங்கள்.
இந்த இடத்துல பாருங்க பி மேட்ச் ஆயிருக்கு, 2 இங்கே வந்திருக்கு. ஓகேவா, 2 இங்கே மேட்ச் ஆகுது, அதாவது இந்த 2வும் இந்த 2 மேட்ச் ஆயிடுச்சு. இந்த 2 கூட இருக்க 6 இருக்கு பார்த்தீங்களா, இது சின்னு வச்சுக்கோங்க. இது சி வச்சா இதுவும் சி, இங்கேயும் சி, இங்கேயும் மேட்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா புரிஞ்சுங்க. இந்த இதில் வந்து 1 and 2 இருக்கு, அதில் ஒரு நம்பரு இங்கே மேட்ச் ஆயிருக்கு, இன்னொரு நம்பரு இங்கே மேட்ச் ஆயிருக்கு. இந்த ரெண்டு நம்பரும் காமனான நம்பர் பார்த்தீங்களா, இது வந்து 6 ரெண்டுமே மேட்ச் ஆயிருக்கு. இப்படி இருந்ததுன்னா இந்த ரெண்டும் மீட்டார் இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு மீட்டார் இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல என்ன வரும்னா, இந்த இடத்துக்கு ரெண்டுக்கும் காமனான சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சி வந்து இங்க வராது. அப்போ இங்க 6 வராதுன்னா என்ன வரும், இங்க தான் 4 வரும். ஓகேவா, இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்காண்டி இதை வந்து நான் வேற ஒரு கலர்ல நான் மாற்றி வச்சிருவேன். என்ன கலர் வைக்கலாம், ஒரு மஞ்சள் கலர் வச்சிடலாமா, புரியணும் அப்படிங்காண்டி வச்சிருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க. இந்த இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது பேர் தான் வந்து எக்ஸ் ஒய் விங் மெத்தட். ஓகேவா, இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்க. இந்த 1 and 2 இது ஏ பின்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது ஏ, அப்போ ஏவும் மேட்ச் ஆயிடுச்சு. இது பி, பியும் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருக்க 6 சின்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிறத 6 சின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சு. அப்படி மேட்ச் ஆயினா இந்த ரெண்டும் ஜங்ஷன் ஆகிற இடத்துல இங்கே இருக்குங்களா, இங்கே வந்து என்ன வராது அப்படின்னா, ரெண்டுக்குள்ள காமனான பிளேஸ் இது வராது. அப்போ என்ன வரும், இங்கே வந்து 4 தான் வரும். அதே போல் இந்த இடம் பார்த்தீங்களா, இங்க வந்து 6 வராது. அப்போ 6 இங்க வராதுன்னா அல்டிமேட் எங்க வரும், 6, இதுதான் 6. ஓகேவா, இதை 6 மாத்திக்கோ. ஸ்கிரீன்ஷாட் இருக்குன்னு எடுத்துங்க, எடுத்துட்டு இதை நான் 6 மாத்திடுவேன். ஓகே, 6. இது பேர் எக்ஸ் ஒய் விங் மெத்தட். இன்னும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே சாதாரணமாக சால்வ் ஆகும். இப்போ பாருங்க, இது 4 அப்படின்னா அப்படியே பாருங்க, இது 4 கிடையாது. அப்போ எது 4, இதுதான் 4. ஓகே, அடுத்து அப்படி சால்வ் ஆன கடத்தை பாருங்க. இப்போ இங்க 6 வந்ததுனால இங்க 6 வருது. அப்போ எங்க வரும் 6, இதுதான் 6. அப்போ இது 6 போட்டுருங்க. ஓகே, இப்போ இங்க 6 வந்துருச்சு. அப்புறம் வேற என்ன வரும், 1 இங்க வராது, 2 இங்க வராது, 4 போட்டாங்க, 4 அங்க ரிமூவ் பண்ணிருங்க. ஓகேவா, 5 வந்தாச்சு, 6 வந்துருச்சு, 7 வந்துருச்சு, 8 இங்க தான் இருக்கு, 9 இங்க தான் இருக்கு. அப்படி இந்த செல்ல பாருங்க. இப்போ 1 இங்க இருக்கு, 1 இங்க இருக்கு, இங்க 2 தான். அடுத்து 2 பாருங்க, 2 இங்க தான் வரணும், வேற எங்கேயுமே வராது. ஓகேவா, அப்போ 2 பெருசாக்கிடுங்க. ஏன்னா 2 வந்து இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகே, இங்க 2 வந்ததுனால இந்த இடத்துல 2 வராது. அப்போ 2 இது, இதான் 2. ஓகே, இது 2 போட்டதுனால அப்போ அடுத்து வேற ஏதாவது இருக்கும், இங்க இடத்துல 2 வராது. ஓகே, இங்க 2 வராது. அடுத்து இந்த இடத்துல எதுவும் குறையுது, இது போல முடிச்சுக்கலாம். 2, அடுத்து 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, 1, 5 தான் இந்த இடத்துல வரணும். அதை பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, 1 இங்க இருக்காலும் இங்க வராது, 2, 3 இங்க வரலாம், இல்லைன்னா இங்க வரலாம். ஏன்னா 3 வந்து இங்க இருக்கு ப்ளஸ் இங்க இருக்கு, 3 இங்க தான் வரும். 4, 5 தெரியாது, 6 தெரியாது, 7 இருக்கு, 8க்கு 9 தெரியாது. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல 5 இங்க தான் வரும் கண்டிப்பா. ஏன்னா இந்த பாருங்க, இப்படி பார்த்தாலே பாருங்க, இதுல 5 மட்டும் தான் மிஸ் ஆகுது. அப்போ 5 இடத்துல போட்டுடுங்க. ஓகேவா, இப்போ இங்க 5 வந்ததுனால அப்படி வேற ஏதாவது தெரிஞ்சா பாருங்க. பாருங்க, இப்படி இங்க வந்தீங்கன்னா இங்க 5 வராது. அப்படி இந்த ரோல மிஸ் ஆனது இந்த 1 தான் மிஸ் ஆகுது. 1 கழட்டி 1 இங்க இருக்குது பாருங்க, 1 இங்க இருக்கிறதுனால 1 இங்க வராது. அப்ப எங்க வரும், இதுதான் 1. இது 1 அப்படின்னா அப்ப இது 2. அவ்வளோ 1 கண்டுபிடிச்சோம்னா அப்படி நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 2 இங்க அப்படிங்கும்போது இங்க 2 இங்க வராது. அப்போ 2 அங்க அடிச்சுங்க. இதுதான் 2. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னா இது 2. அப்புறம் 1 எங்க வரும், இதுல இது 1. இந்த பாருங்க, இதுல 1 தான் மிஸ் ஆகுது. என்னது, அது 1. அப்போ இந்த இடத்துல 1 போட்டுருங்க. அப்போ 1 இங்க வராது, வேற இங்கேயும் வராது, இந்த 2 இடத்துல தான் 1.
இப்போ பாருங்க இந்த இடத்துல 1 போட்டோம்னா 1 5 இங்கே ஃபில் ஆகிடுது. ஓகே, அப்போ 7 இங்கே வராது. அப்போ 7 இங்கே அடிச்சிடலாம். 7 எங்கே வரும்? இங்கே தான் 7 வரும். ஓகே, 7 பெருசாக போட்டாச்சா? அப்போ 7 இங்கே வருது அப்படிங்கும்போது இந்த இடத்துல 7 வராது. 7 அடிச்சிருங்க. அப்போ 7 எங்கே வரும்? இங்கே தான் 7 வரும். ஓகே, அப்போ இங்கே 7 வந்ததுனால இங்கே 7 வராது. எங்கே வரும்? 7 இங்கே தான் வரும். இதை அடிச்சிருங்க. அப்போ 7 பெருசாக போட்டுருங்க. ஓகே, அடுத்து ஏதாச்சும் வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நிறைய ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ 7 இங்கே பாருங்கள். 1 2 3 இங்கே வரும். 4 இங்கே 2 வரும். அடுத்து 5 தெரியாது. 5 எங்கே வரும்? 5 இங்கே வராது. வேற இந்த இடத்துல 5 தெரில. 6 7 8 9. அடுத்து இந்த செல்ல பாருங்க. 1 இருக்கு, 2 இங்க வராது, இங்கேயும் வராது. அப்போ 2 எங்க வரும்? இங்கே தான் 2 வரும். அப்போ 2 போட்டுடுங்க. அடுத்து 3 எங்க வரும்? இங்க இருக்கலாம், இங்க வரும். அப்போ இதுதான் 3. இங்க 3னால அப்போ இது 3 கிடையாது. அப்போ எது 3? இதுதான் 3. அப்போ இது 1. அப்போ இது 1 அப்படின்னா இது 1 கிடையாது. இது 5. இப்போ இதுதான் 1. ஓகே, அப்போ இது 1 கிடையாது. இது 5. ஓகே, அடுத்து இங்கே 2 தான் பெண்டிங் இருக்குது. 2 என்னதெல்லாம் இருக்குது? 1 2 3 4 5. 5 இங்கே தான் வரும். ஏன்னா இங்கே ஏன் வராது? அங்கே 5 இருக்காலும் இங்கே 5 வராது. அப்போ இதுதான் 5. அடுத்து 6 7 இதுதான் 8. ஓகே, இது 8னா இங்கே 8 இங்கே வராது. அப்போ இதுதான் 8. ஓகே, இது 8 போட்டாச்சு. 2 9 போட்டாச்சு. வேறு ஏதாவது இருக்கா பெண்டிங்கு? இதை வச்சு வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? அடுத்து எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் இதில் மட்டும்தான் ஃபில் ஆகணும். இதை நோட்டாக ரீவிசிட் பண்ணால் கரெக்டாக புரிஞ்சிடும். ஓகேவா? 1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது, 3 3 3 இங்கே 3 இருக்கனால இங்கே 3 வராது. அப்போ எங்கே வரும்? இதுதான் 3. ஓகே, இது 3 போட்டாச்சு. அப்போ இதுதான் 4 போட்டாச்சு. அப்போ இதுதான் 6. அப்போ இதுதான் 5. அப்போ இதை வச்சனால இப்போ இது இங்கே 4 வந்ததுனால இது 4 கிடையாது. அப்போ எது 4? இதுதான் 4. ஓகே, அப்போ இது 4னா அப்போ இதான் 2. அப்போ இதான் 6. ஓகே, அடுத்து 5 2 அங்கே 2 வந்ததுனால இங்கே 2 வராது. அப்போ இதுதான் 2. இது 9. இது 9 அப்படிங்கிறனால இது வந்து 5. அவ்வளோதாங்க, எல்லாம் முடிச்சிட்டோம். இதுதான் 9. அவ்வளோதாங்க, பக்காவாக முடிச்சிட்டோங்க. கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ரொம்ப 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 கஷ்டமான ஒரு டேபிள். இதில் வந்து 3 ஃபார்முலா போட்டிருங்க. ஒன்று வந்து எக்ஸ் விங் மெத்தடு, இன்னொன்று ஒய் விங் மெத்தடு, இன்னொன்று எக்ஸ் ஒய் விங் மெத்தடு. இது தவிர இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. நான் முடிஞ்சால் இந்த 3மே தனித்தனி வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நித்யா, உங்களோட டவுட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க. என்னெல்லாம் நேரம் கிடைக்குமோ நான் சால்வ் பண்ணுறேன். நன்றி.